வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். தமிழக சட்டமன்ற தேர்தல் அடுத்த வருடம் ஏப்ரல், மே மாதத்துல நடைபெறவிருக்கிறது. தற்பொழுது களத்துல 4 முனை போட்டியா இருக்குது. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தமிழக வெற்றி கழகம் விஜய் அண்ட் சீமானினுடைய நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு 4 முனை போட்டியா இருக்குது. கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து களத்துல இறங்கி பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. தமிழகத்தினுடைய முதல்வர், திமுகவினுடைய தலைவர் அவரும் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. முப்பெரும் விழா அப்படின்றது சமீபத்துல நடந்து முடிஞ்சுது. எடப்பாடி பழனிசாமி அவரு 140 பிளஸ் தொகுதியில சட்டமன்ற தொகுதியில பிரச்சாரத்தை முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி முதல் கட்ட பிரச்சாரம் நடத்தி முடிச்சிருக்கிறாரு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர் நேத்திக்கு நாகப்பட்டினத்துல பேசியிருக்கிறாரு. வீக்கெண்ட் பிரச்சாரம் அப்படின்றதையும் அவர் 2வது வாரமா எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாரு. அவருடைய பேச்சை கேட்கறதுக்காக கூட்டம் பெருமளவுல வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த நேரத்துல திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கான வலுவான கூட்டணி அப்படியே தொடர்ந்து 2, 3 தேர்தல்களை சந்தித்து அப்படியே இருக்கிறாங்க. அதிமுக கூட்டணியில அதிமுக, பாஜக 2 பேரும் சேர்ந்தாங்க. இன்னும் சில கட்சிகள் பெரிய பெரிய கட்சிகள்லாம் வருவாங்க அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தாலும் ஏற்கனவே லோக்சபா தேர்தலில் பாஜக கூட்டணியில இருந்த டிடிவி தினகரன் அண்ட் பன்னீர்செல்வம் 2 பேரும் என்டிஏ அலையன்ஸ்ல இருந்து நாங்க விலகிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க போய் சேர்றது அப்படின்றது தற்பொழுது சிக்கலா இருக்குது. சேர்த்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இந்த நேரத்துல விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டம் அப்படின்றதும் திமுக அண்ட் அதிமுக 2 அலையன்ஸையுமே வந்து கொஞ்சம் அதிர்ச்சியில உள்ளாக்கி இருக்குது. சமீபத்துல அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தில்லி சென்றிருந்தாரு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருந்தாரு. ஸோ அந்த 2 பேரும் என்ன பேசி இருக்கிறாங்க, தமிழகத்தினுடைய அரசியல் பத்தி என்ன பேசி இருக்கிறாங்க அப்படின்றது பத்தி செய்திகள் வந்திருக்குது. அண்ட் அமித்ஷா என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, இந்த வருடம் கடைசிக்குள்ள யாருக்கு எவ்வளவு தொகுதி அப்படின்றத பிரிச்சிடணும். வேட்பாளர்களையும் இந்த வருட கடைசிக்குள்ள வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். பிரச்சாரத்தை இந்த வருட கடைசியில இருந்தே, தட் இஸ் இந்த தொகுதியில இவர் தான் போட்டியிட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வேட்பாளர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. கூட்டணிக்கு நாங்க எங்களுடைய சைட்ல இருந்து முழு ஆதரவை கொடுக்கிறோம் அப்படின்றத அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு. கூட்டணியில இன்னும் என்னென்ன கட்சிகள் வந்தாலும் சரி, நீங்க கூட்டணியை வலுப்படுத்துங்க அப்படின்றதையும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு. அண்ட் இன்னொரு பக்கத்துல எடப்பாடி பழனிசாமி சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, திமுக 200 தொகுதிகள்ல ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டஃப் கொடுக்கணும் அப்படின்னா அதிமுக 175 இருந்து 200 தொகுதிகள் வரைக்கும் போட்டியிட்டாதான் அவர்கள் 200 தொகுதிகள் அப்படின்னா அவர்களும் அதிகமா போட்டியிடுவாங்க. ஸோ நம்மளும் அதற்கு ஈக்குவலா போட்டியிட்டாதான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. பாஜக தரப்புல இருந்து மாவட்டத்துக்கு ஒரு தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு 40 தொகுதியில போட்டியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களினுடைய எண்ணமா இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து 25 தொகுதிகள் உங்களுக்கு கொடுக்கிறோம். அதுல 10 தொகுதி கண்டிப்பா வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய தொகுதியா இருக்கும். தட் இஸ் 10 எம்எல்ஏக்கள் உறுதி அப்படின்ற மாதிரி 10 தொகுதியில ஜெயிக்கிற மாதிரியான தொகுதிகளை கொடுக்கிறோம். உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தேடி கொடுக்கறதுல அதிமுகவினுடைய தொண்டர்கள் சிறப்பா வேலை செய்வாங்க. அதே நேரத்துல உங்களுடைய தேர்தல் செலவுகளையும் கூட நாங்களே ஏத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறாரு. இதற்கு அமித்ஷா எங்களுக்கு 2029 லோக்சபா தேர்தல் தான் முக்கியமானது. அந்த தேர்தல் நடக்கும் பொழுது தமிழகத்துல திமுகவினுடைய ஆட்சி இருக்கக்கூடாது. ஸோ அதற்காக நாங்க உங்களுக்கு என்ன வேலைனாலும் செய்யறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ கிடைத்திருக்கக்கூடிய சோர்சஸ் படி பார்க்கும் பொழுது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 175 இருந்து 200 தொகுதிகள் வரைக்கும் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாஜக 25 தொகுதிகள் வரைக்கும் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாஜக கூட்டணியில சில கட்சிகள் வந்தது அப்படின்னா அவர்களுக்கு எக்ஸ்ட்ரா தொகுதிகளையும் நாங்க கொடுக்கிறோம் அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறாரு. கூட்டணி கட்சிகள் இந்த சென்ஸ் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இந்த மாதிரியான ஆட்கள் வந்தார்கள்னா அவர்களுக்கு எக்ஸ்ட்ரா தொகுதி கொடுப்போம். அது போக பாஜகவுக்கு 25 தொகுதிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது உள்ளபடியே பாஜகவை ஆதரிக்கக்கூடிய தொண்டர்களுக்கு ஒரு அப்செட்டை கொடுக்கக்கூடிய ஒரு நியூஸா தான் கண்டிப்பா இருக்கும். 25 தொகுதிகளில் பாஜக போட்டியிட்டார்கள் அப்படின்னா அது சென்ற லோக்சபா தேர்தலில் பாஜக பெற்ற வாக்குகளை விட குறைவான வாக்குகளை தான் பெற்றுக் கொடுக்கும். ஸோ உள்ளபடியே வந்து இது பாஜகவை ஆதரிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அப்செட்டை கொடுக்கக்கூடிய செய்தியா தான் பார்க்க முடிகிறது. ஸோ இருந்தாலும் இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கும் தோணுது. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.